ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி நான் இப்போ இன்னொன்று கண்டுபிடிச்சேன். இப்போ நான் சார்ஜர் ரிமூவ் பண்ணிட்டேன். அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. ஸோ இப்போ வந்து இதை நான் ப்ளக் பண்ணுறேன். ஓகேவா, கனெக்ட் பண்ணிட்டேன். வாட்ச் திஸ். இன்சைடில் உள்ளே வந்து தெரியுதா, உள்ளே வந்து ஃபேன் ஒரு செகண்ட் ஓடிச்சு, அதுக்கப்புறம் ஆஃப் ஆகுது. நான் அதை நோட்டீஸ் பண்ணேன். நீங்களும் நோட்டீஸ் பண்ணுங்கள், பாருங்களேன் தெரியுதானே. ஃபேன் சுற்றிட்டு அப்புறம் நிற்கிது. இப்போ வந்து இதில் பவர் சப்ளை வருது மேலேருந்து. நம்ம சார்ஜ் போட்டு கனெக்ட் பண்ணியிருக்கோம். சார்ஜரும் நல்லா தான் ஒர்க் ஆகுது. பட் என்ன காரணம்னு தெரில, வண்டி கம்ப்ளீட்டாக சார்ஜ் ஆகலை. ஃப்ரெண்ட்ஸ், டைம் பார்த்திங்கன்னா 8:37. இன்னும் பார்த்திங்கன்னா 0 கிலோமீட்டர் தான் காட்டுது. 3%, அதே 3%லேயே தான் இருக்குது. இப்போ 2 நாளாக வண்டி ஆன் பண்ண ட்ரை பண்ணி வண்டி ஆன் ஆகலை. முடிஞ்ச அளவுக்கு இந்த சீட் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். இந்த சீட் ஓப்பன் பண்ணால் என்னோடய சார்ஜரும் எக்ஸ்டென்ஷன் ப்ளக்கும் இருக்கும். ஸோ என்னோடய சார்ஜர் யூஸ் பண்ணி இந்த சீட் ஓப்பன் பண்ண ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறான். அதுக்கப்புறமா தென் என்ன பண்ணலாங்கிறது யோசிக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி சீட்டுக்கிட்ட இருந்த நட்டு இதுதான். இதோட காற்று பில்லர் கிளிப்பு இதை ரிமூவ் பண்ணிட்டு தென் இந்த இதை ரிமூவ் பண்ணோடனே சீட் ஓப்பன் ஆகிறதுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ சீட்டுக்குள்ளார சார்ஜர் அண்ட் அது கீழே இருக்கிற எக்ஸ்டென்ஷன் சுவிட்ச் பாக்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி சீட் ஓப்பன் பண்ணியாச்சு. இங்கே சீட் வந்து லாக் ஆகிருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இப்போ இதை எடுத்து பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு வண்டி இங்கேருந்து என்னோடய ஃப்ளாட்டுக்கு பக்கத்தில் இழுத்துட்டு போகணும். ஆக்சுவலி சைட் லாக் ஆகிருக்கு. ஸோ இதை தள்ளிட்டு போனாலும் தள்ள முடியாது, இழுத்துட்டு தான் போகணும். ஸோ ஃபஸ்ட்டு அங்கே எடுத்துகிட்டு போயிடுவோம். அதுக்கப்புறம்னாலும் எதுனாலும் அங்கே தான் வச்சு சார்ஜ் போடுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி பயங்கரமாக மூச்சு வாங்குது. வண்டி அந்த லாஸ்ட்லேருந்து இங்கே வரையும் தள்ளிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ இங்கேருந்து இந்த ஓரத்தில் இந்த சந்துக்குள்ளே இருக்கிற 2 வண்டிக்கு நடுவில் நிறுத்தினா தான் யாரும் சார்ஜ் போட முடியும். ஃபைனலி வண்டியை கொண்டு வந்து இங்கே நிறுத்திட்டேன். திருப்பி நிறுத்தியாச்சு. எனக்கு பயங்கரமாக மூச்சு வாங்குது, வேர்த்துருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வண்டிக்குள்ளே இருந்து சார்ஜ் எடுத்துகிட்டு போய் சார்ஜ் பண்ண பார்க்கலாம். இதுதான் அந்த எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ். ஸோ இப்போ இதில் வந்து சார்ஜ் போட்டு பார்க்கலாம். இதுதான் ஆக்சுவலி நம்ம வண்டியோட சார்ஜரு. இதுக்கு முன்னாடி வந்து பக்கத்தில் அந்த பிளாக்கில் இருக்கிற அவங்களோட சார்ஜரில் யூஸ் பண்ணேன், சார்ஜ் ஆகலை. ஒரு ஹோல் நைட்டு சார்ஜ் போட்டிருந்தேன், சார்ஜ் ஆகலை. இப்போ நம்மளோட சார்ஜர் யூஸ் பண்ணி போட்டு பார்ப்போம், சார்ஜ் ஆகுதா பார்ப்போம். சார்ஜ் ஆகலைன்னா தென் இதுலேருந்து சார்ஜ் ஆகலை அப்படின்னா தென் இந்த சார்ஜர்லேயும் ஒரு ஹோல் நைட் போட்டு பார்க்கலாம். ஹோப் ஃபார் தி பெஸ்ட். என் வண்டி சார்ஜ் ஆகணும், ஆன் ஆகணும் அப்படின்னு எல்லாம் வேண்டிக்கோங்க ப்ளீஸ். கனெக்ட் பண்ணிட்டேன் அண்ட் ப்ளக் பண்ணுறேன். சுவிட்ச் போட்டேன். இது ஆக்சுவலி இப்போது சார்ஜ் ஆகுது அப்படின்னா இந்த ஃபேன் சுற்றணும். இது உள்ளே சுற்றுதா, சுற்றலையா? ஆக்சுவலி இது இன்னும் சார்ஜ் ஆகலை. ஆக்சுவலி இப்போ இது இன்னும் ஆன் ஆகலை. ஸோ அப்போனா நம்ம சுவிட்சு போட்டிருக்கோம், லைன்லாம் வருது. இது இன்னும் சார்ஜ் ஆகலை. அப்பையும் எந்த வித ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. ஸோ இதை ஹோல்ட் பண்ணுறேன். டிஸ்பிளே ஆன் ஆகலை. இல்லை, பட்டன் சிங்கிள் ப்ரெஸ் பண்ணுறேன், அப்போ எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஸோ
ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி நான் இப்போ இன்னொன்று கண்டுபிடிச்சேன். இப்போ நான் சார்ஜர் ரிமூவ் பண்ணிட்டேன். அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. ஸோ இப்போ வந்து இதை நான் ப்ளக் பண்ணுறேன். ஓகேவா, கனெக்ட் பண்ணிட்டேன். வாட்ச் திஸ். இன்சைடில் உள்ளே வந்து தெரியுதா, உள்ளே வந்து ஃபேன் ஒரு செகண்ட் ஓடிச்சு, அதுக்கப்புறம் ஆஃப் ஆகுது. நான் அதை நோட்டீஸ் பண்ணேன், நீங்களும் நோட்டீஸ் பண்ணுங்கள், பாருங்களேன் தெரியுதானே. ஃபேன் சுற்றிட்டு அப்புறம் நிற்கிது. ஸோ இப்போ வந்து இதில் பவர் சப்ளை வருது மேலேருந்து. நம்ம சார்ஜ் போட்டு கனெக்ட் பண்ணியிருக்கோம். சார்ஜரும் நல்லா தான் ஒர்க் ஆகுது. பட் என்ன காரணம்னு தெரில, வண்டி கம்ப்ளீட்டாக சார்ஜ் ஆகலை. ஸோ வண்டியை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் வண்டி சார்ஜ் போட்ட மாதிரி அப்படியே இருக்குது. ஸோ நான் வந்து இந்த கட்டிங் பிளேடு எனக்கு கொடுத்து உதவி பண்ண அந்த அண்ணாட்ட போய் நன்றி சொல்லிவிட்டு இந்த கட்டிங் பிளேடை திருப்பி கொடுக்க போகிறேன்.